Hi everyone, welcome back to கற்றல் களஞ்சியம் சேனல். 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முழு ஆண்டு தேர்வு 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் எல்லா முக்கியமான வினாக்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 தமிழ்மொழி வாழ்த்து. தமிழ்மொழி வாழ்த்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 4 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிந்தனை வினாவில் பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துடும். வாழ்த்து பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நிச்சயமா எல்லா கொஸ்டினுமே வரும். ஸோ இந்த 4 கொஸ்டினுமே நீங்க சாய்ஸ் விடாம அவசியம் படிச்சுங்க. இயல் 1 தமிழ்மொழி மரபு. இந்த கவிதை பேழையில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 7 எடுத்துங்க. இதுல பார்த்தீங்கன்னா குருவினாவில் 2வது வினா, செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சுங்க. இயல் 1 தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 12 எடுத்துங்க. குருவினாவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவிய எழுத்து என்றால் என்ன, செகண்ட் கொஸ்டின் ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன, தேர்ட் கொஸ்டின் ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவையேனும் 2 எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரசனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 குருவினாவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த 4ஐயும் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின் தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான். ஸோ எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ நான் மார்க் பண்ண கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 எழுத்துக்களின் பிறப்பு. இந்த இலக்கணத்துல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 19 எடுத்துங்க. இதுல பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் நிச்சயமா ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. இயல் 2 ஓடை. ஓடையில என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 26 எடுத்துங்க. இதுல பார்த்தீங்கன்னா குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுங்க. இயல் 2 கோணக்காத்து பாட்டு. இந்த கவிதை பேழையில என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 29 எடுத்துங்க. இதுல பார்த்தீங்கன்னா குருவினாவில் செகண்ட் கொஸ்டின் புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் கொல்லிமலை பற்றி பாடல் கூறும் செய்தி யாது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. இயல் 2 நிலம் பொது. இந்த பாடத்துல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 33 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க.
குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் கூறுவன யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமா நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறியுள்ளவற்றை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எவையெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்று சியாட்டல் கூறுகிறார். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினாவில் தாய்மன் மீதான செவிந்தியர்களின் பற்று குறித்து சியாட்டல் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. இயல் 2 வெட்டு கிளியும் சருகுமானும். இந்த பாடத்துல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 36 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா வெட்டு கிளியும் சருகுமானும் கதையை சுருக்கி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. இயல் 2 வினைமுற்று. இந்த இலக்கணத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 39 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா சிறுவினா கொடுத்திருக்காங்க. சிறுவினாவில் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் தெரிநிலை வினைமுற்று எவற்றை காட்டும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. இயல் 2 திருக்குறள். திருக்குறள்ல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 45 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா குருவினா கொடுத்திருக்காங்க. குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சான்றோருக்கு அழகாவது எது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து நிச்சயமா ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. இயல் 3 நோயும் மருந்தும். நோயும் மருந்தும்ல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 49 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நோயின் 3 வகைகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிறுவினாவில் நோயின் வகைகள் அவற்றை தீர்க்கும் வழிகள் பற்றி நீலகேசி கூறுவன யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. இயல் 3 வருமுன் காப்போம். வருமுன் காப்போம்ல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 52 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா குருவினா கொடுத்திருக்காங்க. குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மை நோய் அணுகாமல் காப்பவை எவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிறுவினாவில் உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. இயல் 3 தமிழர் மருத்துவம். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 58 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா குருவினா கொடுத்திருக்காங்க. குருவினாவில் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெடுவினாவில் தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. இயல் 3 எச்சம். இந்த இலக்கணத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 65 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா சிறுவினா கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் முற்றெச்சத்தை சான்றுடன் விளக்குக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வினை எச்சத்தின் வகைகளை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. இயல் 4 கல்வி அழகே அழகு. இதுல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 71 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா குருவினாவில் யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சிறுவினாவில் பாத்தீங்கன்னா நீதிநெறி விளக்க பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. இயல் 4 புத்தியை தீட்டு. புத்தியை தீட்டுல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா
பேஜ் நம்பர் 73 எடுத்துங்க. 73ல குருவினா கொடுத்திருக்காங்க. குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமா நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சுங்க. இயல் 4 பல்துறை கல்வி. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 78 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிக கூறுவன யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், திருவிக சங்க புலவர்களாக குறிப்பிடப்படுபவர்களின் பெயர்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. சிறுவினாவில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக கூறுவனவற்றை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், அறிவியல் கல்வி பற்றி திருவிக கூறுவன யாவை? இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெடுவினாவில் காப்பிய கல்வி குறித்து திருவிக கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். 1-2 கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த லெசனை நீங்க அவசியம் படிச்சுங்க. இயல் 4 ஆன்ற குடிப்பிறத்தல். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 83 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையை சுருக்கி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சுங்க. இயல் 4 வேற்றுமை. இந்த இலக்கணத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 88 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா சிறுவினா கொடுத்திருக்காங்க. சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எழுவாய் வேற்றுமையை விளக்குக. செகண்ட் கொஸ்டின், 4ஆம் வேற்றுமை உணர்த்தும் பொருட்கள் யாவை? ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஒன்னு மாத்தி ஒன்று வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. இயல் 5 திருக்கேதாரம். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 95 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா குருவினாவில் தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசை கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. இயல் 5 பாடறிந்து ஒழுகுதல். பாடறிந்து ஒழுகுதல்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 97 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பண்பு அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை கூறுவன யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், முறை பொறை என்பவற்றுக்கு கலித்தொகை கூறும் விளக்கம் யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் நிச்சயமா ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. சிறுவினாவில் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்துவனார் கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. இயல் 5 நாட்டுப்புற கைவினை கலைகள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 103 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எவற்றையெல்லாம் கைவினை கலைகள் என்று கூறுகிறோம்? செகண்ட் கொஸ்டின், மண்பாண்டம் சுடுமண் சிற்பம் ஒப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், பனையோலையால் உருவாக்கப்படும் பொருட்கள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. இந்த கொஸ்டின் எக்ஸாம் கண்டிப்பா வரும். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சுங்க. சிறுவினாவில் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள் குறித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுங்க. இயல் 5 தமிழர் இசைக்கருவிகள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 109 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா காற்று கருவிகள் குறித்த செய்திகளை தொகுத்து எழுத கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினும் அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுங்க. இயல் 5 தொகைநிலை தொகாநிலை தொடர்கள். இந்த இலக்கணத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 114 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? அவையாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தா தேர்ட் கொஸ்டின், அன்மொழி தொகையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுங்க. இயல் 5 திருக்குறள். திருக்குறள்ல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 120 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா குருவினா கொடுத்திருக்காங்க. குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழி யாது? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுவும் கேட்கறாங்க. ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுங்க. இயல் 6 வளம் பெருகுக.
வளம் பெருகுகள என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 123 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் உழவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவன யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க, நம்முடைய எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 6 மழைச்சோறு. மழைச்சோறுல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 126 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினாவில் செகண்ட் கொஸ்டின், மக்கள் ஊரை விட்டு வெளியேற காரணம் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோலம் கரையாத நிலையை மழைச்சோறு பாடல் எவ்வாறு விளக்குகிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், மழையின்மையால் செடிகள் வாடிய நிலையை விளக்குக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டினில் ஒன்று மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 6 கொங்கு நாட்டு வணிகம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 132 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினாவில் செகண்ட் கொஸ்டின், கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது, ஏன்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கொங்கு மண்டல சதகம் கூறும் கொங்கு மண்டலத்தின் எல்லைகள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினாவில் கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக நம்மளுடைய எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 6 புணர்ச்சி. இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 140 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், மரக்கட்டில் இச்சொல்லை பிரித்து எழுதி புணர்ச்சியை விளக்குக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் சின்ன எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 7 படைவேழம். இந்த கவிதை பேழையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 146 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினாவில் செகண்ட் கொஸ்டின், கலிங்க வீரர்கள் எவ்வாறு அஞ்சி ஓடினர்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், சோழனின் யானை படையை கண்ட வீரர்களின் செயல்கள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் சோழ வீரர்களை கண்ட கலிங்கப்படை வீரர்களின் செயல்களாக கலிங்கத்து பரணி கூறுவன யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 7 விடுதலை திருநாள். விடுதலை திருநாளில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 149 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பகத்சிங் கண்ட கனவு யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், இருண்ட ஆட்சி என எதனை மீரா குறிப்பிடுகிறார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 7 பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 154 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினாவில் செகண்ட் கொஸ்டின், திரைத்துறையில் எம்ஜிஆரின் பன்முக திறமைகள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்களுள் 4 எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க, நிச்சயம் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கும் திட்டத்துக்கு அடிப்படையாக அமைந்த நிகழ்வை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எம்ஜிஆர் ஆற்றிய பணிகள் யாவை? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விலக்கி எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இந்த பாடத்தில் தான் வருது. ஸோ இந்த லெசனை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 7 வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 163 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் செகண்ட் கொஸ்டின், வேற்றுமைகளில் வல்லினம் மிகும் இடங்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 8 ஒன்றே குலம்.
இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 169 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் செகண்ட் கொஸ்டின், மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்புபவர் செய்ய வேண்டியது யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. இதில் மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 8 மெய்ஞான ஒளி. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 171 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் செகண்ட் கொஸ்டின், மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் குணங்குடியார் பராபரத்திடம் வேண்டுவன யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 8 அயோத்திதாசர் சிந்தனைகள். இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 176 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அயோத்திதாசரிடம் இருந்த 5 பண்புகள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அயோத்திதாசரின் இதழ்பணி பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 8 யாப்பு இலக்கணம். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 184 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இருவகை அசைகளையும் விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், தலை என்பது யாது? ஃபோர்த் கொஸ்டின், பா எத்தனை வகைப்படும், அவை யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 8 திருக்குறள். திருக்குறளில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 190 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எது பெருமையை தரும்? செகண்ட் கொஸ்டின், நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் எது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 9 உயிர் குணங்கள். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 194 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் செகண்ட் கொஸ்டின், மனிதர்களிடம் உள்ள பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுவனவற்றுள் நற்பண்புகள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் மனிதர்களிடம் குவிந்திருக்கும் பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுவன யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 9 இளைய தோழனுக்கு. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 197 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் செகண்ட் கொஸ்டின், தோல்வி எப்போது தூண்டுகோலாகும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 9 சட்டமேதை அம்பேத்கர். இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 202 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அம்பேத்கர் தன் பெயரை ஏன் மாற்றிக்கொண்டார்? செகண்ட் கொஸ்டின், தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் மேற்கொண்ட பணிகள் 2 எழுதுக. தேர்ட் கொஸ்டின், வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளும் முன் அம்பேத்கர் கூறியது யாது? இந்த 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் யாவை? நிச்சயமாக நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினா கொடுத்துருக்காங்க. நெடுவினாவில் பூனா ஒப்பந்தம் பற்றி எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 9 பால்மனம். இந்த விரிவானத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பக்கம் 208 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. இதில் குழந்தை கிருஷ்ணாவின் பண்பு நலங்களை பற்றி தொகுத்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 9 அணி இலக்கணம். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 211 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரிது மொழிதல் அணியை விலக்கி எடுத்துக்காட்டு தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாம் வந்துடும். இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வேற்றுமை அணி என்றால் என்ன. தேர்டு கொஸ்டின் இரட்டுற மொழிதல் அணி எவ்வாறு பொருள் தரும். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க. ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த மூணையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. முழு ஆண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.